வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஃபோர்ட் ஃபியஸ்டானுடைய 1.6S கார் எந்தூசியாஸ்ட். இந்த காரை ஃப்ரண்ட் வீல் BMW அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக BMW அப்படிங்கிறது ஒரு ஃபன் டு டிரைவ் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கார். ஸோ ஆனால் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லெவலில் இருக்காது. பட் ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் ஒரு ஃபன் டு டிரைவ் கார், ஒரு ஸ்டியரிங் ஹெவியாக இருக்கிறது, சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறது, அந்த ஒரு டிரைவிங் டைனமிக்ஸோட ஒரு கார் வந்து ஃபோர்டு வந்து இந்தியாவுக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த 1.6S. அதனால தான் இது வந்து ஃப்ரண்ட் வீல் BMW அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோர்டு வந்து ஃபியஸ்டா அப்படிங்கிற பிராண்ட் நேமில் கார்ஸ் வந்து 1976 இருந்து 2023 வரைக்கும் 7 ஜென்ரேஷன்ஸாக கார்ஸ் அப்படிங்கிறத ஃபோர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு 3 door and 5 doorல ஹேட்ச்பேக் ஆகும், அதுக்கப்புறமா 4 doorல செடான் ஆகும். அவங்க டெவலப்பிங் நேஷன்ஸ்னு கருதுன இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸுக்கு 4 doorல இந்த மாதிரி செடான் டைப்லையும் அண்ட் பர்டிகுலராக யூரோப்பில் மட்டும் ஒரு 3 doorல வேன் ஸ்டைல்லையும் கூட இந்த ஃபியஸ்டா அப்படிங்கிற காரை கொடுத்துட்டு இருந்தாங்க. 1976லேருந்து 2023 வரைக்கும் இவ்வளவு வருஷமாக மொத்தமாக ஒரு 22 மில்லியன் யூனிட்ஸ் வேர்ல்டு வைடாக சேல் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபியஸ்டா அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து வேர்ல்டு வைடாக எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஃபோர்டு ஃபியஸ்டா அப்படிங்கிற காரை ஒரு ஸ்மால் கார் செக்மெண்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஃபோர்டு அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் பிராண்ட். அமெரிக்காவில் கார்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையர் இன்ஜின் வால்யூமில் தான் அவங்க மேக்ஸிமம் செய்வாங்க. ஒரு V6 V8 இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கார்ஸ் இன்ஜின்ஸாக இருக்கும். பட் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஏன் ஃபோர்ட் ஃபியஸ்டா கொண்டு வந்தாங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கார் செக்மெண்ட்டில் ஏன் ஃபோர்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் 1973 வந்த ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் ஸ்மால் கார்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ அந்த டைமில் ஃபியட் வந்து 127 அப்படிங்கிற மாடலையும் ரினோ வந்து 5 அப்படிங்கிற மாடலையும் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கார்ஸுக்கு கம்பீட் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ட் நினச்சி ஃபியஸ்டா அப்படிங்கிற பிராண்ட் நேமில் ஒரு ஸ்மால் கார் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்தது ஒரு ஹேட்ச்பேக் தான். அண்ட் இன்னொன்று, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியஸ்டா அப்படிங்கிற காரை டிசைன் பண்ணது பாப் கேட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபேமஸான டீம். ஃபியஸ்டாவில் அவங்களுடைய டிசைனர்ஸ் பாப் கேட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃபியஸ்டா டிசைன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணது ஹென்ரி ஃபோர்ட் II. அண்ட் ஃபியஸ்டா அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷில் பார்ட்டி அப்படின்னு அர்த்தமா. ஸோ இது ஒரு பார்ட்டி வெஹிக்கிள் அப்படின்னு ஃபோர்ட் சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபியஸ்டா அப்படிங்கிற பேருக்கு இன்னொரு கதையும் இருக்குது. ஃபியஸ்டா நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் ஓன் பண்ணலை. ஃபியஸ்டா அப்படிங்கிற நேமை ஜென்ரல் மோட்டார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி பேர்கள் வந்து ஒரு பிராண்ட் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது இன்னொரு பிராண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாங்கனாலும் அது ஒரு பெரிய காசுக்கு தான் விற்பாங்க. பட் ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து ஃபோர்டுக்கு இந்த ஃபியஸ்டா அப்படிங்கிற நேமிங்கை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. பட் ஒருவேளை ஃபியஸ்டா அப்படிங்கிற பேர் வைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்டு வந்து இந்த மாடல்ஸுக்கு அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த பேர் அப்படிங்கிறது பிராவோ அப்படின்ற ஒரு நேம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து ஃபியஸ்டாவை கொடுத்ததுனால ஃபியஸ்டா அப்படிங்கிற நேம் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவும் பிரபலமாக இருக்கு. ஆனால் அந்த பிராவோ அப்படிங்கிற பேரையும் ஃபோர்டுனால விட்டு கொடுக்க முடியாமல் 1980 ஃபியஸ்டால ஒரு லிமிடெட் எடிஷன் வெஹிக்கிள் விடுறாங்க யூஎஸ்ல. அதுக்கு பிராவோ அப்படிங்கிற பேரும் வைக்கிறாங்க. ஸோ இதில் 7 ஜென்ரேஷன் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ வேர்ல்டு வைடில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 1976 ஃபோர்ட் கொண்டு வராங்க. செகண்ட் ஜென்ரேஷன் 1983 தேர்ட் ஜென்ரேஷன் 1989 ஃபோர்த் ஜென்ரேஷன் 1995 ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 2002 வேர்ல்டு வைடாக வருது. ஆனால் அந்த வேர்ல்டு வைடு வந்து அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபியஸ்டாவை பேஸ் பண்ண ஃபியஸ்டா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இந்த ஃபியஸ்டா. பட் இந்தியாவில் 2002 லான்ச் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் லேட்டர் பீரியடில் தான் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டது தான் ஃபிகோ அண்ட் இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஃபியஸ்டா. அண்ட் அதுக்கப்புறமா 6th ஜென்ரேஷனை 2008 வேர்ல்டு வைடில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் நமக்கு லேட்டரான குளோபல் ஃபியஸ்டாவா இந்தியாவில் லான்ச் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த 6th ஜென்ரேஷன் குளோபல் ஃபியஸ்டாவுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது உலகம் ஃபுல்லாக ஒரே டிசைனில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் கார்ஸை லான்ச் பண்ணுற அந்த ஸ்டைலிங் அப்படிங்கிறது முதல்ல இல்லை. 6th ஜென்ரேஷன் ஃபியஸ்டா வரும்போது தான் அந்த ஸ்டைலிங் அப்படிங்கிறது ஃபோர்டு வந்து அடாப்ட் பண்ணாங்க. அதனால தான் குளோபல் ஃபியஸ்டா அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த 5th ஜென்ரேஷன் ஃபியஸ்டா இருக்குல்ல, ஸோ இதனுடைய இமேஜஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மற்ற கண்ட்ரீஸில் வேறு லுக் அண்ட் ஃபீலில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனுடைய பிளாட்ஃபார்மை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்காகன்னு ரீடிசைன் பண்ணி செஞ்சது தான் இந்த ஃபியஸ்டா. அண்ட் இந்தியாவுடைய லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஃபியஸ்டா அப்படிங்கிறது இந்தியாவில் 2005 2015 வரைக்கும் இருந்தது இந்த ஷேப்பில். அண்ட் 2015 ஃபியஸ்டாவை வந்து ஃபிகோ ஆஸ்பயர் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஃபிகோ ஆஸ்பயர் அப்படின்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துச்சு. பட் வேர்ல்டு வைடாக ஃபியஸ்டா அப்படிங்கிறது வேறு காரு. அண்ட் 2015 இந்த ஃபியஸ்டாவை ரீப்ளேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா குளோபல் ஃபியஸ்டா இருந்தது. பட் இருந்தாலும் ஃபிகோனுடைய ஆஸ்பயர் தான் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை வந்து நம்ம இந்தியாவில் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபிகோனுடைய ஆஸ்பயருடைய ரிவ்யூவை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் 2005 ஃபியஸ்டாவை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு 2008 காலகட்டத்தில் ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பம்பர், ஹெட்லாம்ப்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்து ஒரு சின்ன ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி ஃபோர்ட் கொண்டு
கொண்டு வராங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்போர்ட்டிவ் வேரியன்ட் கொடுக்கலாமே அப்படின்னு லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த 1.6S அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஃபியஸ்டாவுக்கும் இந்த 1.6Sக்கும் ஒரு டிரைவிங் டைனமிக்ஸில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதை இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு ஃபோர்டு வந்து கொஞ்சம் மெனக்கட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியர்ஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோர்டுடைய இன்ஜினியர்ஸை கொண்டு வந்து இந்த ஃபியஸ்டா எஸ்ஸுக்காகன்னு செப்பரேட்டாக கொஞ்சம் இந்த சஸ்பென்ஷன் ட்வீக்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டேரிங்னுடைய எக்ஸ்ட்ரா ஆடட் வெயிட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்கும் ரீஇன்ஜினியர் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்களுடைய இன்ஜினியர்ஸை கொண்டு வந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜென்ரலாக ஃபியஸ்டாவில் வந்த இன்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.4 ஃபேமஸான அந்த டிடிசி இன்ஜின் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க டீசலில். அண்ட் இதில் இருக்கிறது 1.6 டியூராடெக் பெட்ரோல் இன்ஜின். ஸோ அந்த 1.4 1.6 இன்ஜின்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக ஃபியஸ்டாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த 1.6Sக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ஜின் அப்படிங்கிறத ஃபோர்ட் கொடுக்கல. ஆல்ரெடி பெட்ரோலில் வந்துட்டு இருந்த அதே 1.6 டியூராடெக் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ECU மட்டும் ரீமேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 101 PS பவரும் 146 Nm டார்க்கும் இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட்டாக இருக்கும். அண்ட் அந்த டைமில் ஹோண்டா சிட்டி விடெக் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஃபேமஸாக இருந்தது. அதை ஸ்கிப் பண்ணி போனோம் அப்படின்னா ஹோண்டானுடைய சிவிக்கை சொல்லுவாங்க. ஸோ ஒரு கார் எந்தூசியாஸ்டோட கார் அப்படின்னு. பட் என்ன அப்படின்னா ஹோண்டா விடெக்னுடைய ஹேண்ட்லிங்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபியஸ்டா 1.6S தான் வந்து வின் பண்ணும். ஸோ ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இந்த காரில் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் SCFI அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சீக்வென்ஷியல் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 4 சிலிண்டர் இருக்கு இல்லையா, ஸோ 4 சிலிண்டருக்கும் மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ அது சீக்வென்ஷியலாக உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து மைலேஜுக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நார்மல் ஃபியஸ்டா பெட்ரோலுக்கும் 1.6S அப்படிங்கிற இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் அப்படிங்கிறது நம்ம கண்ணு வழியாக தான் போகுது அப்படிங்கிறத கார் மேனுஃபேக்சரர்ஸ் நல்லாவே உணர்ந்துருக்காங்க. எப்படி ஒரு சாப்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு கண்ணு சாப்பிடும், அதுக்கப்புறம் மூக்கு சாப்பிடும், அதுக்கப்புறமா தான் வாய் சாப்பிடும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காரை ரசிக்கிறோம், அதனுடைய ஸ்போர்ட்டி ஃபீலை நம்ம உணர்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதனுடைய வீல்ஸாக இருக்கட்டும், அதனுடைய ஸ்போர்ட்டி ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அதுதான் நம்ம கண்ணு வழியாக போய் நம்ம மனசில் பதியுது. ஸோ அதுக்காக மெயினாக 1.6Sக்கும் நார்மல் ஃபியஸ்டாவுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பம்பர் கீழே இருக்கக்கூடிய ஸ்கர்ட்டிங்காக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்கர்ட்டிங் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் சைட்ஸில் ரன்னிங் போர்ட்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ் ஸ்கர்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்கர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியர் பம்பர்லேயும் அப்படியே லிப் ஸ்கர்ட்டிங் மாதிரி அப்படியே உங்களுக்கு ரியர் பம்பர்லேயும் வரும். ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ரியர் ஸ்பாய்லர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த காரினுடைய ஸ்போர்ட்டிவ் ஃபீல் அப்படிங்கிறத கண்ணு வழியாக பார்க்கும்போதே நமக்கு வந்து உணரும். அண்ட் ரியரில் பார்த்தீங்க பேஜிங் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1.6S அப்படிங்கிற இந்த பேஜிங் அண்ட் இன்ஜினுடைய டியூராடெக் அப்படிங்கிற பேஜிங் அண்ட் இந்த 1.6S வந்து ABS ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க இந்த காரில். ஸோ அதனுடைய பேஜிங் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃபோர்டுடைய பேஜிங்கும் ஃபியஸ்டா அப்படிங்கிற பேஜிங்கும் ரியரில் வந்துடுது. அண்ட் அது போக ஒரு ப்ராமினென்ட்டான விசிபிள் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா ரியரில் உங்களுக்கு இந்த குரோமில் சைலன்சர் டிப் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 15 இன்ச்சில் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்டிவ் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 1.6Sல மட்டுமே வரும். நார்மல் ஃபியஸ்டாவில் உங்களுக்கு 14 இன்ச் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்ல மட்டும் 15 இன்ச் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ லுக்குக்கு அடுத்ததாக நம்ம டிரைவிங்க்குன்னு போனோம் அப்படின்னா ஸோ இதனுடைய ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது நார்மல் ஃபியஸ்டாவுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ECU மட்டும் ரீமேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் இருக்கிறது ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான். அண்ட் அந்த பவர் ஸ்டேரிங்கில் நார்மல் ஃபியஸ்டாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வெயிட் அடிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இந்த 1.6S அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் மாடலில் தான் வந்ததுன்றதுனால உங்களுக்கு 2 ஏர் பேக்கும் ABSம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் அது போக இந்த சஸ்பென்ஷன், ஸோ இது வந்து நார்மல் ஃபியஸ்டாவுக்கும் இதுக்கும் வந்து சஸ்பென்ஷன் ட்ராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இன்டீரியரில் இந்த சஸ்பென்ஷனுடைய டேம்பிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான லெங்த்தில் இருக்கும். ஸோ அதனுடைய ட்ராவல் லெங்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த காயில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டரான காயில் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் திக்கரான காயில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளுடைய ரிஜிடிட்டிக்காக இருக்கட்டும் அண்ட் டிரைவிங் டைனாமிக்ஸ்க்காக இருக்கட்டும் அதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ECU ரீமேப் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்ஜினுடைய ரேஷியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஹை ரவிங் இன்ஜினாக இந்த 1.6 இன்ஜின் வந்து உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். ஹை ரவிங் இன்ஜின்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கியர் சேஞ்ச் அப்படிங்கிறது 5500 RPM வரைக்கும் நீங்கள் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த புல்லிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1.6S வந்து மெரூன் கலர், ஒரு ரெட் மெரூன் கலர்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக இந்த 1.6S ஸ்போர்ட்டி வேரியண்ட் வந்து உங்களுக்கு 8 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோர்டு. பட் இந்த 1.6Sக்குன்னு முக்கியமாக ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த அக்வேரியஸ்
அக்வாரியஸ் ப்ளூன்னு சொல்லப்படுற ஆழ்கடலினுடைய கலர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது ஒரு ஸ்பெஷல் கலர் மட்டும் இல்லை, இன்னைக்கு அது ஒரு ரேரான கலராகவும் அமைஞ்சு போச்சு. நிறைய கார்ஸ் வந்து நம்ம கண்ணில் படமாட்டேங்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாகணும். அண்ட் அது போக ஃபேஸ்டாவுடைய டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபேஸ் லிஃப்டட் மாடல்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இந்த ஹெட்லாம்பில் உங்களுக்கு இந்த கட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கு அப்புறமா கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்வின் பேரல் ஒரு ஹெட்லாம்ப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் பொசிஷன் இங்கே இருக்குது. ஹனிகோம் டிசைனில் இருக்கக்கூடிய கிரில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு எஸ் பேட்ச் அப்படிங்கிறது வரும். இந்த காரில் அது மிஸ்ஸிங்காக இருக்குது. சென்டரில் ஃபோர்ட் அப்படிங்கிறது பேட்சிங். அண்ட் இந்த பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபோர்ட்லேயும் பழைய ஸ்கோடா லாரா ஆக்டாவியா கார்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பானட் ஓப்பனிங் லேட்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையை இதுக்கு உள்ளே விட்டு அந்த லீவரை நீக்கி ஓப்பன் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு லீவர் வந்து உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ அந்த லீவரை நம்ம இழுத்துட்டு பானட்டை ஓப்பன் பண்ணலாம். கீழே ஏர் டேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹனிகோம் டிசைனில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. டோ ஹுக் ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நார்மலான ஹாலஜன் ஃபாக் லாம்ப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பானட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு ஸ்லோப்பிங்கான பானட் தான். அண்ட் இந்த ஹெட்லைட் போர்ஷன்ஸ் ரெண்டு பக்கம் மட்டும் ரெண்டு கிங்க் ரெண்டு டிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விண்ட்ஷீல்ட் வாஷருக்கான அந்த நாசல்ஸ் அப்படிங்கிறது பானட்லேயே வந்துடுது. அண்ட் சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பரான ஒரு 3 பாக்ஸ் செடான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிலோ 4 மீட்டர்ஸ்லாம் கிடையாது. இந்த 4 மீட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அப்போ யாரும் பார்க்கல கார் மேனுஃபேக்சரர்ஸ். ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேண்ட்லிங்கான செடான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சி பண்ணாங்க இந்த காரை. அண்ட் இந்த காரனுடைய அந்த ஸ்போர்ட்டிவ் ஃபீலை வந்து அது எஸ் அப்படிங்கிறதுனால சொல்லலை, ஃபியஸ்டா அப்படிங்கிறதே வந்து ஒரு சைடில் இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். ஸோ அதனுடைய ரியர் பூட் வந்து கொஞ்சம் ஒரு ஹைட்லையும் ஃப்ரண்ட் பானட்டுங்கிறது கொஞ்சம் லோயரிங்கான ஹைட்லையும் இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப்பிங்கை நம்ம காட்டுறதுக்காக ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு வெய்ஸ் லைன் அப்படிங்கிறது அந்த ஸ்லோப்பிங் லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரியர் பூட்லேருந்து ரியர் டெயில் லேம்ப்லேருந்து ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப் வரைக்கும் நமக்கு வந்து ட்ராவல் ஆகுது. வீல் ஆர்ச்சஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு சின்ன ஹம்ப் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த சைட் டிசைன் அப்படிங்கிறத நமக்கு வந்து எலிவேட் பண்ணி காட்டும். அண்ட் நார்மலான புல் டைப் ஹேண்டில் தான் டோர்ஸுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சென்டர் பி பில்லர் அப்படிங்கிறது இன்றைக்கி வர கார்ஸ்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த பி பில்லரை பிளாக் பண்ணுறாங்க. அன்றைக்கி பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் ஒன்று கொடுத்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு இண்டிகேட்டர் போர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபெண்டரில் வருது. அண்ட் லேட்டர் ஆன் இது வந்து ஃபோர்ட் ஃபியஸ்டாவை வந்து ஃபோர்ட் கிளாசிக்னு மாற்றினாங்கல்ல 2012 15 வரைக்கும். ஃபியஸ்டா அப்படிங்கிற நேம் டேக் வந்து குளோபல் ஃபியஸ்டா கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ஷேப்பில் வந்து காரை கிளாசிக்னு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு இந்த சைட் மிரர்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த சைட் மிரரும் உங்களுக்கு மோட்டரைஸ்ட் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 2009 மாடல் கார். ஸோ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் 1.6 எஸ்ன்றதுனால ரியர் ஸ்பாயிலர்லாம் இருக்குது. பட் அதர்வைஸ் இந்த ரியர் ஸ்பாயிலர் இருக்காது. பட் ஒரு நார்மலான ஒரு டெயில் லேம்ப் தான். ஸோ எல்இடி அப்படிங்கிற எந்த ஃபஸ்ஸும் கிடையாது. நார்மலான ஹாலஜனில் உங்களுக்கு டெயில் லேம்ப் தான். அண்ட் அந்த டைமில் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணதாக தான் இருக்கும். அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் பாட்டம் போர்ஷன் ஆஃப் த பம்பர் வந்து பிளாக்ல ஃபினிஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்கிட் பிளேட் மாதிரி அது வந்து நமக்கு காட்டுது. பட் ஒரு விஷுவல் பல்க்கு குறைக்கிறதுக்கான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரியர் டோ ஹூக் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்சர் பைப் பார்த்துக்கோங்க, ஒரு குரோம் டிப்பில் கொடுத்துருக்காங்க எஸ்ன்றதுனால. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. பூட் ஓப்பனருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் லிட் ஓப்பனருக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க லீவர். ஸோ ஃபியஸ்டா பொறுத்த வரைக்கும் பூட் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 430 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்க் லிட் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த காரில் தான் இருக்குது. அண்ட் இதனுடைய கெப்பாசிட்டி 45 லிட்டர்ஸ். இந்த காருடைய டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லெங்த்தில் உங்களுக்கு 4.2 மீட்டர்ஸும், விட்த் உங்களுக்கு 1.6 மீட்டர்ஸும், ஹைட் உங்களுக்கு 1.4 மீட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வீல் பேஸ் அப்படிங்கிறது 2.5 மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ வீல் பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு காரில் அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இந்த எஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ட்வீக்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட்டரான காயில் ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதன் விளைவாக உங்களுக்கு இந்த காரினுடைய டோட்டல் ஸ்டாண்ட்ஸே வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் 1.6 எஸ்ஸில் 156 mm தான் கிடைக்கும். அதே இது ரெகுலர் ஃபியஸ்டாக இருந்ததுன்னா 168 mm வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பாட்டமில் அண்டர் பெல்லி ஸ்கிராப்பிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவல் கலரில் கொடுத்துருப்பாங்க, பிளாக்கு. அண்ட் உங்களுக்கு கீழ் போர்ஷன் வந்து ஆக்சுவலாக நார்மல் ஃபியஸ்டாவில் ஒரு சில்வரிஷ் கிரே கலரில் வரும். பட் இது வந்து எஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பாட்டம் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் டிஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த அக்வாரியஸ் ப்ளூ அப்படிங்கிற கலருக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவும் மேட்சிங்காக இருக்கும். பட் அதர் கலர்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதர்வைஸ் நார்மல் ஃபியஸ்டாவில் உங்களுக்கு இது வந்து ஒரு கிரேஷ் ஒரு சில்வர் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கங்கே உங்களுக்கு சில்வர் ஆக்சன்ஸ் அப்படிங்கிறது இன்டீரியரில் பார்க்க முடியும். அண்ட் ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் கைப்படுற இடம் அப்படிங்கிறது சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் பட்டன். அண்ட் இது வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர். அண்ட் டோர்
டோர் ஹேண்டில் அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்டீரியர் சீட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேப்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ் வேரியண்ட்ல மட்டும்தான் வந்தது. அண்ட் இந்த ஒயிட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதும் நம்ம எஸ் வேரியண்ட்ல பார்க்க முடியும். ஸோ இது வந்து இந்த ஸ்போர்ட்டிவ் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு ஓன் அவுட் ஆன மாதிரியும் ஒன்று ஃபீல் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் லாஸ்டிங்கான மெட்டீரியல் தான் ஃபோர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த 1.6S. டீசல் டாப் எண்ட்ல உங்களுக்கு வந்து மூவபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் சென்டர் பேசஞ்சருக்கு எதுவும் கொடுக்கல. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு ரியர் போர்ஷன் அப்படிங்கிறது ஸ்கூப் டவுட் பேக்ஸாக கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி மட்டும் ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சென்டர் கன்சோல்ல புல் பண்ற மாதிரி 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம். ஸோ ஒரு செடான்ல எந்த அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட் இருக்குமோ அதை கண்டிப்பாக இந்த கார் கொடுக்குது. அண்ட் இந்த சீட்டினுடைய குஷனிங் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த சீட்டினுடைய ஸ்லாண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது லாங் டிரைவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அப்படிங்க சொல்லலாம். அண்ட் இந்த மூவபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா லாங் டிரைவுக்கு நெக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அண்ட் ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட்டான ஹெட்ரூம் தான். ஆக்சுவலாக அதிகமாக தான் இருக்கு. நான் 6'1" உங்களுக்கு தெரியும். எனக்கு என் தலைக்கு மேலேயே 2 இன்ச் அப்படிங்கிறது இருக்கு. தை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 65-70% சொல்லலாம். ஸோ தை சப்போர்ட் ஓகே தான். அண்ட் லெக் ரூம் நீ ரூம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடிக்குவேட் தான். இந்த சீட் வந்து பின்னாடி தள்ளி இருக்கேன். அண்ட் இந்த சீட் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஸோ லெக் ரூம் பார்த்துக்கோங்க. அண்ட் சீட்டு கீழே ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம காலை ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கலாம். அண்ட் அப்போல்ஸ்டியோட மெட்டீரியல் கண்டிப்பாக லாங் லாஸ்டிங் தான். 15 இயர்ஸ் உழைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் எதுவும் ஆகலை. ஸோ ஒரு கிளாத் மெட்டீரியல் தான். பட் இருந்தாலும் நல்லா இருக்கு டியூரபிளா. அண்ட் இன்டீரியர் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் ஹேண்டில் கொலாப்சபிள் டைப்ல கொடுத்துருக்காங்க வித் ஒரு ஹூக்கோட. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த இன்டீரியர் லைட்டிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 பக்கமும் இன்டீரியர் லைட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் கொலாப்சபிள் ஹேண்டில் ஒரு ஹூக்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு கொடுக்கல யூஷுவல் காஸ்ட் கட்டிங்ல. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது ஹைட் அட்ஜஸ்டபிளா கொடுக்கல. அண்ட் ரியர்ல ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பீக்கர் பேட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்ல 2 ஸ்பீக்கரும் அண்ட் ஃப்ரண்ட்ல டோர்ல 2 ஸ்பீக்கரும் அண்ட் ட்வீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மிரர் கிட்ட கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கரும் 2 ட்வீட்டர் ப்ரொவிஷனோட உங்களுக்கு வருது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸும் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்பும் கொடுத்துட்டாங்க. ஆண்டனா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் வருது. அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ட்வீட்டர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த மிரரோடைய போர்ஷன்ல. அண்ட் மிரர் ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த ரோலர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ் மிரர். அண்ட் 4 டோர் பவர் விண்டோஸ். ஃப்ரண்ட் டிரைவர் சைடு டோர் மட்டும் உங்களுக்கு 1 டச் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர் பண்றதுக்கான லீவர், டோர் கிராப் ஹேண்டில் அண்ட் கைப்படுற இடம் மட்டும் ஃபேப்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலா ஃபோர்ட்ஸ்ல அமெரிக்கன் கார்ஸ்ல நமக்கு வந்து இந்த ஹெட்லைட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது தனியா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல. ஸோ அப்படிதான் இந்த ஃபியஸ்டாலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்டுக்கான ஸ்விட்ச் அண்ட் ஃபாக் லேம்ப் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப்க்கான ஸ்விட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் லெவலருக்கான ரோலர் அப்படிங்கிறது இங்க இருக்கு. பூட் ஓபனருக்கான பட்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எஸ் வேரியன்ட்ல இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இந்த பெடல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டி அலுமினியம் பெடல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 15 இயர்ஸ் ஆகியும் அது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த இடத்துல ஃபியஸ்டால ஒரு சின்ன காயின் ட்ரே அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன கபி ஹோல் மாதிரி. அண்ட் கீ இங்க போகும்போது. அண்ட் கீயை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபோர்ட்னுடைய கீ. ஃபோர்ட் அப்படிங்கிற பேட்ஜிங் இருக்கு. பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா லாக், அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்ட் அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆணி டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கீ அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ பழைய ஐகான், எஸ்காட், ஃபியஸ்டா இதுல எல்லாமே சாவி நீங்க பார்க்க முடியும். டாப் அண்ட் மாடல்ல இந்த ரிமோட் ஹெட்டோட கொடுத்துருப்பாங்க. பேஸ் மாடல்ஸ்ல இந்த நார்மல் கீக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஹெட்டோட கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த இன்ஜின் இம்மொபிலைசருக்கான ஃபீச்சர் மட்டும் இருக்கும் அந்த கீழே. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபியஸ்டாவில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன சில்வர் இன்சர்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். லேட்டரான இந்த இடத்துலையும் சில்வர் இன்சர்ட்ஸ்ன்றதை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து 2 ஏர் பேக் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே ஏர் பேக் வந்துடுது. அண்ட் பேசஞ்சருக்கான ஏர் பேக் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் 1.6S அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லெதர் ரேப் ஸ்டேரிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் ஒரு 74,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன் ஆகி இருக்கு. அண்ட் 15 இயர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ 15 இயர்ஸ்ங்கிறது கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் தான். அப்படி இருந்தும் இந்த லெதரோடைய குவாலிட்டி பாருங்க, கிளியில ஐ திங்க் இது ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட லெதர் மாதிரியும் தெரியல. ஓஇ ஃபிட்மெண்ட் மாதிரி தான் தெரியுது இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த டைம்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்று இந்த 1.6Sல உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட் டச்ல கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இதே 2010 மாடல் ஃபியஸ்டா டீசல் வச்சிருந்தேன். ஆனால் என்னுடைய டேஷ்போர்டு வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் டேஷ்போர்டாக தான் இருந்தது. பட் இதில் பாருங்க உங்களுக்கு சாஃப்ட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, மடங்குது, ஃபீல் ஆகுதா? ஸோ ஃபுல் டேஷ்போர்டுமே வந்து மேல் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக், ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த போர்ஷன் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்.
டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு சவுண்டில். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, சாமி படம் அதாவது ஒட்டிக்கிறதுக்காக. அண்ட் 4 ஏசி வென்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டிஃபாகருக்கான ஸ்விட்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஹசார்ட் லேம்புக்கான ஸ்விட்ச் அண்ட் 3 டம்மிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேபி வேற கண்ட்ரீஸ்ல இதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருந்திருக்கும். அண்ட் இதுல வந்து ஒரு 2-in மியூசிக் பிளேயர் அப்படிங்கிறது தான் வந்தது. அதனுடைய இமேஜ் இங்க சைடில் எங்கேயாவது போடுறேன். என்னுடைய ஃபியஸ்டா டீசல்லையும் அதே 2-in செட் அப்படிங்கிறது இருந்தது 2010. பட் இவங்க வந்து மேபி அந்த அது ஃபால்ட் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறமா இவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஜேவிசி செட் போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்துருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்லாம் கிடையாது, மேனுவல் ஏசி தான். அண்ட் யூஸ்வலாக இன்னைக்கு வந்து இந்த ஃபேன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சென்ட்ரலில் இருக்கும், இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ங்கிறது லெஃப்ட்டில் இருக்கும். நீங்கள் மாருதி கார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபேன் கண்ட்ரோல் சென்ட்ரலில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே குட்டி குட்டி கபி ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 12 வோல்ட் சாக்கெட் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஒரு ஆக்ஸ் போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கியர் ஸ்டிக். இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பிளஸ் ரிவர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் டீசல்ல இந்த சில்வர் ட்ரிம் இருக்குல்ல, இந்த போர்ஷன் வந்து பிளாக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கார்ல பிளாக்ல தான் இருந்தது. அண்ட் அது கீழே இருக்கக்கூடிய இந்த லெதர் மெட்டீரியல் அப்படிங்கிறதும் இன்னைக்கும் டியூரபிளா இருக்கு. ஃபுல்லா சில்வர் ஆக்சன்ஸ் அப்படிங்கிறது இந்த சென்டர் கன்சோல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் பிரேக் அதுலயும் சில்வர் கலர்ல பட்டன். அண்ட் அதை சுத்தியும் இருக்கக்கூடிய இந்த லெதர் ரேப் அப்படிங்கிறதும் இன்னைக்கும் குவாலிட்டியா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல செல்போன் ஏதாவது வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு ஒரு யூசபிளான க்ளவ் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு டீசன்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான். அண்ட் இந்த 1.6S நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இன்டீரியர் கலர் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான விஷயம். இது வந்து உங்களுக்கு நார்மல் ஃபியஸ்டால இந்த கலர் வராது, ஒரு மாதிரியான சில்வரிஷ் கிரே கலர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இது அமெரிக்கன் கார் அந்த அமெரிக்கன் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்ச் அந்த ஹை பீம் விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் வைப்பர் ஸ்டாக் அப்படிங்கிறது ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு டாக்கோமீட்டருங்கிறது லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு MID ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஓடோமீட்டர் அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துடும். இது சுற்றி டெல்டெயில் லைட்ஸ்லாம் வந்துருது, ABS, பேட்டரி, ஃபியூல் இண்டிகேட்டர்லாம் வந்துருது, டெம்பரேச்சர் மீட்டரும் ஃபியூல் காஜும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே லீனியானுடைய ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், இந்த கீழே டபுள் கிராங்க் அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கிற இன்ஜினை திரும்பவும் நம்ம கிராக்கிங் பண்ண முடியாத மாதிரி டபுள் கிராங்க் ப்ரூஃப் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்கன்னு. அண்ட் ஃபோர்டும் அதை வந்து வச்சிருந்தாங்க. ஐகான்லேயும் இருந்தது, ஃபியஸ்டாலையும் இருந்தது. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். எப்பவுமே சொல்றது தான், கார் ஓட்டினீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டினீங்கன்னா ஹெல்மெட்டும் கண்டிப்பா மேண்டேட்டரியா போடுங்க. இது போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் திங், கார்ல உட்கார்ந்த உடனே அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ம்னஸ் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சீட்டோடைய ஃபோம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ம்னஸ் அப்படிங்கிறது கூட இன்னும் ரீட்டைன் ஆகுது. ஸ்டீரிங்ல இருக்கிற லெதர் கூட இன்னும் வேர் ஆஃப் ஆகலன்னா பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அந்த டைம்ல குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நான் இன்னைக்கு குவாலிட்டிக்கு அந்த அளவுக்கு எந்த மேனுஃபேக்சரரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் சொல்றேன்னா, இந்த கார்ல கீழே இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஸ்போர்ட்டி பெடல்ஸ் இருக்குல்ல, 15 வருஷம் ஆயிருக்கு, ஒண்ணுமே ஆகல அதுக்கு. ஆனா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மஹேந்திரா தார்லயும் இதே மாதிரியான ஸ்போர்ட்டி பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிவ்யூக்கு கொடுத்த கார்லயே அது கரண்ட் விழுந்து அவ்வளவு பேர் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட்டிருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ குவாலிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்னைக்கு கார் மேனுஃபேக்சரிங்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. ரைட், அந்த ஃபியஸ்டானுடைய 1.6S ரிவ்யூக்கு வந்தோம் அப்படின்னா, இது ஒரு ஃபன் டு டிரைவ் கார். இதனுடைய இன்ஸ்டன்ட் பிக்கப் இருக்கலாம், இதனுடைய ஸ்டீரிங்கா இருக்கலாம், சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸா இருக்கலாம், இது எல்லாமே அந்த ஃபன் டு டிரைவ் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ அப்படிங்கறத கொடுக்குது. அண்ட் இத கார் எந்தூசியாஸ்ட் ஒரு புவர் மேனுடைய BMW இல்ல ஃப்ரண்ட் வீல் டிரைவ் BMW அப்படின்னு சொல்லுவாங்க. சோ BMW அந்த டிரைவிங் டைனமிக்ஸ், இந்த டிரைவிங் பிளஷர் அப்படிங்கறத இந்த கார் டெலிவரி பண்ணுது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டே ஆகணும். சோ நார்மலா வந்த 1.6 பெட்ரோலுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இன்ஜின் லெவல்ல ECU டியூனிங் மட்டும் ரீமேப் மட்டும் பண்ணிருப்பாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய 1.6 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஒரு ரெஸ்பான்சிவான இன்ஜினா இருக்கு இந்த ECU டியூனிங்னால. அண்ட் அது போக இதனுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா 101 PS-உம் 146 Nm டார்க்கும் கொடுக்குது. ஸோ 100 PS பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான பவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதனுடைய ரெஸ்பான்சிவ் நேச்சர் அப்படிங்கிறது, அந்த ஸ்போர்ட்டி டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்குது வெஹிக்கிள் ஓட்டும் போது. அண்ட் இன்னொன்று, இந்த வெஹிக்கிளில் டர்போவே கிடையாது. ஸோ இது ஒரு ப்ராப்பரான நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். டர்போ இருந்தால் தான், டர்போ ஸ்பூல் ஆனால் தான் அந்த பவர் அண்ட் பிக்கப் கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல் ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ல ஒரு குவிக்கான பிக்கப் அப்படிங்கிறத இந்த இன்ஜின் நமக்கு கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அதுவும் 15 வருஷம் கழிச்சும். யூஸ்வலா இப்போ நாம பாக்குற கார்ஸ் எல்லாமே ஒரு லீனியர் பிக்கப்பா, அதாவது நீ எவ்வளவு வேணா ஆக்சிலேட்டர் அழுத்து, ஆனா நான் பிக்கப் ஆகிறது தான் ஆவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் வந்து இப்போ வரக்கூடிய கார்ஸ் இருக்கு. பட் நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த பிக்கப் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் நமக்கு கொடுக்குதுன்றது நம்மளால எவிடென்ட்டா இந்த டிரைவர் சீட்ல உட்காந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் லோயர் எண்ட் அப்படிங்கிறதும் சூப்பராகவே இருக்கு. டர்போ இல்லாததுனால
இந்த டர்போ லேக்ன்ற கான்செப்டே இங்கே இல்லை. லோயர் எண்டாக இருக்கட்டும், மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக இருக்குது இந்த வெஹிக்கிளில். அண்ட் இந்த ECUனுடைய ரீமேப்னால இது வந்து நீங்கள் கியர் சேஞ்ச் அப்படிங்கிறத 5500 RPMல கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஜின் வந்து 7000 RPM வரைக்கும் உங்களுக்கு ரெட் லைன் ரெவ் ஆகும். அண்ட் இன்னொன்று நீங்கள் இதை வந்து ஹோண்டானுடைய VTEC இன்ஜினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா VTECல நீங்கள் ஹை ரெவ்ஸ் பண்ணும்போது இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகும். பட் அந்த கட் ஆஃப் ஆகிற விஷயம் அப்படிங்கிறது இந்த இன்ஜினில் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரெவ் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெவ் பண்ணி ஓட்டலாம். இந்த Fiesta 1.6S ஆட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த ஆட்ல வர்ற நபர் அவருடைய லவரை பிக்கப் பண்ணுறதுக்காக போவார். அதை வந்து காரை வீல் ஸ்பின் பண்ணி ட்ரிஃப்ட் பண்ணி கரெக்டாக அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் சீட் டோர் வந்து கரெக்டாக அவங்க கிட்ட போய் நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு ப்ரெசிஷனாக இந்த வெஹிக்கிளை ஓட்ட முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே அந்த ஆட் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா இந்த காரை நீங்கள் சுற்றி விளையாடலாம் அப்படின்னு ஃபோர்டே நமக்கு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த ஆடு. அண்ட் இன்னைக்கு இந்த 1.6S அப்படிங்கிறது மார்க்கெட்டில் அவ்வளவு எளிதாக கிடைக்கிறது இல்லை. அதுவும் அந்த அக்வேரியஸ் ப்ளூ அப்படிங்கிறது ரொம்பவும் ரேரான ஒரு கலராகவே இருக்கு. நம்ம ரிவ்யூக்கே இன்னைக்கு வந்து அந்த கலர் கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த காரை வந்து நிறைய பேர் டியூன் பண்ணி ஈவன் டர்போ போட்டு BMC ஏர் ஃபில்டர்ஸ்லாம் போட்டு ஸ்டேஜ் 2க்கு டியூன் பண்ணி ஓட்டுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு டியூனர்ஸ் காராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு இதனுடைய ரேரிட்டி அப்படிங்கிறது ஒரு கலெக்டபிளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோடைய டெக்னிக்காலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து செம ஹெவிங்க. சாதாரண Fiesta டீசல் 1.4 ஓட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயே ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அந்த ஸ்டேரிங் ஃபீல்ங்கிறது நல்லா இருக்கும். பட் இதில் இன்னமும் கூட ஸ்டேரிங் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கு. இந்த ஹெவினஸ் அப்படிங்கிறது நம்ம காரை டிரைவ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு வெல் டிஃபைன்டு டிரைவிங் ஸ்டைலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங்னுடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஆசம், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கு. ஈவன் 15 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ நீங்கள் யூட்டர்ன் போடும்போதும் இது ப்ராப்பராக ரீசென்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் கிளச் வந்து லைட்டர் சைடில் தான் இருக்கு, ஹெவியான கிளச்னு சொல்ல முடியாது. அண்ட் கியர் பாக்ஸ் சான்ஸே இல்லை. இந்த இன்ஜினுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு மேட்டிங்கான ஒரு கியர் பாக்ஸாக இருக்கு. அண்ட் ஸ்லாட்டிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கு. நான் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, கியர் ஸ்டிக்கர் நியூட்ரலில் மூவ் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு அந்த கியர் பாக்ஸ்னுடைய ரிஜிடிட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு 70,000-80,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு 15 வருஷம் கழிச்சும் இந்த ரகட்னஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டியதுதான். என் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ நாள் கழிச்சும் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் கிறிஸ்பாக இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய முக்கியமான அம்சமே அந்த ரோடோட ஒட்டிக்கிட்டு போகிற அந்த ஸ்டெபிலிட்டி தான். நீங்கள் ஒரு 80-100ல கூட ஒரு ரோடில் இருக்கக்கூடிய ஒரு கர்வை, ஒரு கார்னரை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத இந்த கார் நமக்கு கொடுக்கும். அதுக்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன். இது ஒரு வெல் வெயிட்டட் அண்ட் ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் தான். நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருப்பேன், நார்மல் Fiestaவுக்கும் இதுக்கும் அந்த சஸ்பென்ஷன் டிராவல் அப்படிங்கிறது கம்மி. ஸோ இதில் ஒரு ரீஇன்ஜினியர்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளோடைய ஸ்டிஃப்னஸ்க்காக. அண்ட் இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட்டுக்கு இந்த வெஹிக்கிளோடைய பிரேக்ஸ் கண்டிப்பாக போதுமான அளவு தான் இருக்கு. ஒருவேளை இந்த கார் இன்னைக்கு தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி 4 வீல் டிஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பட் அன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர் ட்ரம்மும் தான் கொடுத்தாங்க. அண்ட் அது போதுமான அளவு தான். அண்ட் அந்த பீரியட்ல வந்த இந்த மார்க் 5ன்னு சொல்லப்படுற இந்த Fiesta அண்ட் பழைய ஃபிகோக்கு ஒரு ரஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இருந்தது. எப்போ பார்த்தாலும் டோர்ஸில் ரஸ்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஏறிடும். அதுவும் இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கார்களில் ரஸ்ட் ஆகி பொத்தலே விழுந்திருக்கும். இன்னைக்கு நாம ஓட்டுற இந்த காரில் கூட 4 டோர்லையுமே ரஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. இந்த பர்டிகுலர் கார் என்னதான் கொஞ்சம் ரஸ்டோட இருந்தாலுமே இதனுடைய இன்ஜின், கியர் பாக்ஸ், இந்த மெக்கானிக்கல்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கு. ஓட்டும் போதே அது நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த கார் வந்து MH ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இந்த காரோட யூசர் LK கஸ்டம்ஸ்னுடைய லக்ஷ்மிகாந்த் சார், அவர் இந்த காரை வாங்கினது, இந்த காரை யூஸ் பண்ணது, அவருடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். ஒருவேளை இந்த கார் TN ரெஜிஸ்டர்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நானே கூட இந்த கார் வாங்கியிருப்பேன். அந்த அளவுக்கு இந்த காரை ஓட்டின உடனே என்னுடைய பழைய Fiesta ஞாபகங்கள் வந்துருச்சு. எஸ், நான் ஒரு Fiesta 1.4 டீசல் வச்சிருந்தேன். அதுல சென்னை டு மும்பை, கோவா ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த நினைவுகள் அப்படியே வந்துருச்சு எனக்கு. அண்ட் நான் வச்சிருந்த Fiesta டீசல்ல கூட அந்த ரஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது அவுட் சைட் ரியர் வியூ மிரர் கிட்ட இருந்தது. ஸோ எப்பவுமே Fiestaல அந்த பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த 1.6S அப்படிங்கிறது ஒரு கலெக்டர்ஸ் காரா இருக்கு. இன்னைக்கு இந்த பைக் கலெக்ஷன், கார் கலெக்ஷன் மேல நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்புட் அப்படின்னா எல்லாராலையுமே சூப்பர் கார்ஸோ BMW ஆடியோ நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு அஃபோர்டபுளான டிரைவர்ஸ் காரா இருக்கணும், அதையும் கலெக்டபிளா வச்சிருக்கணும். அண்ட் இந்த காரனுடைய வேல்யூவும் ஒரு 5-10 இயர்ஸ் கழிச்சு அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கார்ஸ் இருக்கு. லீனியனுடைய TZ,
ஹோண்டா சிட்டி வீடெக் அண்ட் இந்த ஃபியஸ்டா 1.6S, அப்புறம் ஜென் ஸ்டீல் அந்த 2 டோர், அப்புறம் பலினோ, அப்புறம் புண்டோ அபாத், இந்த மாதிரியான கொஞ்சம் லோ பட்ஜெட்டான கார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1.6S அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இப்போவே கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஆனால் காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நாமினலாக தான் இருக்குது. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் இந்த 1.6S அப்படிங்கிறது ஸ்போர்ட்டை தான் குறிக்குது. இந்த ஸ்போர்ட்டி நேச்சர் இருக்கக்கூடிய கார்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டாப் ஸ்பீட் போகிறது தான் விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டாப் ஸ்பீட் போகிறது அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு டிரைவர்ஸ் கார் அப்படிங்கிறது இந்த டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கில் தான் இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த பர்டிகுலர் 1.6S பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரிஜிட் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இந்த பாடி ரோல் அப்படிங்கிறது சுத்தமாக மினிமம் லெவலில் வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டேரிங்னுடைய ஜாமெட்ரி, சஸ்பென்ஷன், இந்த ரிஜிட் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே வந்து சூப்பராக ஒன்றா சிங்க்ரனைஸ்டாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்காது இல்லையா? எஸ், மைலேஜ் அப்படிங்கிறது இந்த காரில் சுத்தமாக கிடையாது. அண்ட் மைலேஜ் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரும் கிடையாது. கொஞ்சம் ரெவ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் ஃபிகர் தான் வரும். ரொம்ப சாந்தமாக ஓட்டினீங்கன்னா டபுள் டிஜிட்டை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே மக்களே, இதுதான் இந்த ஃபியஸ்டா 1.6S நம்மளுடைய ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டிரைவர்ஸ் காரை ஓன் பண்ணியிருந்தீங்க இல்லை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பபாய்.